ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் குடிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நீங்களே பார்த்து அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் குடில். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக நேச்சுரலாக இந்த குடியில் செட் பண்ணியிருக்காங்க. நான் அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குடில். பாருங்கள், நேச்சுரலாக புல்வெளி, அதுக்கப்புறம் மண் தரை, அதுக்கப்புறமா சின்ன பாண்டு மாதிரி, குளம் மாதிரி, அதில் தண்ணி, அதில் நிறையா குட்டி குட்டி மீனெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் மேலே ஏறி பெரிய ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்கும். மவுண்டெயினு கீழே சின்ன குடில், ஒரு மாட்டு தொழுவு மாதிரி. ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே தானே பிறந்தார். அதனால் மாட்டு தொழுவு மாதிரி செட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அது கீழே போட்டு போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது மாதிரி குடியில் நீங்களும் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போட்டெல்லாம் பாருங்கள், போட்டில் போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏசப்பா பிறந்த அந்த மாட்டு கொட்டகை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், மாட்டு கொட்டகையில் ஜீசஸ் பிறந்த இடத்த அவ்வளோ சூப்பராக எப்படி நேச்சுரலாக இருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி அவங்க செட் பண்ணியிருந்ததும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி மீன் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் குடில் வைப்பாங்க. சில பேர் வைக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய பேர் கிறிஸ்மஸ் குடில் வைப்பாங்க. ரொம்ப அழகாக்கும். வீட்டுக்கே நல்ல லுக்கு கொடுக்கும். குடில் நம்ம வச்சோம்னா குழந்தைங்களுக்கு தான் அவ்வளோ ஆசையாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி குடில் வைப்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், ஸ்டார் எல்லாம் மாட்டுவாங்க. எல்லா கிறிஸ்டின்ஸுமே செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் எல்லாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.